la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. மத்திய பாஜக தலைவர் யார்? என்னை பொறுத்த மட்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெண்மணி வரக்கூடும் என்பதுதான் பேசியங்கள் டெல்லியில். திரௌபதி முர்மு போன்று ஒரு தலித் பெண்மணி தென்னிந்தியாவில் யார் இருக்காங்கன்னு தெரியல. நரேந்திர மோடியினுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்னா தடால்னு யாராவது பிக்கப் பண்ணிட்டு வர்றது. என் நரேந்திர மோடி, என் நிதிஷ்குமார், என் நாயுடு, இந்த 3 என் ஒரு மாபெரும் புரட்சியை இந்திய அரசியலை செய்ய இருக்கிறார்கள். இந்த மூவருக்கும் ஒரு காமன் எதிரியை கேட்டால் ராகுல் காந்தி. திமுகவினுடைய தலைவர் 2026 பற்றி கவலைப்படுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதிர்வினை பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்பதுதான். 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னார். பலத்த வாழ்த்துக்கள். இப்படி சொன்ன நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராகி விட்டாரே, அது திமுகவிற்கு ஒரு சோதனை காலமாகத்தானே மாறும். சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக போய் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வீழ்ச்சி கண்டார்கள். அதிமுக ஒழிந்ததற்கு காரணம் சிறுபான்மை வாக்கு வங்கி என்று தம்பிதுரையை சொல்லுகிறார் ஓப்பனாக. இருப்பினும் திமுக பாஜக என்பது எந்த காலத்திலும் அணி வராதுங்க, எழுதி வச்சுங்க. பாஜக தலைமை ஒருபொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். RSS பாஜக மீது கடுமையாக கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த முஸ்லிம் பற்றி இந்த பிரதமர் பேசியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேர்தல் சமயத்தில் முஸ்லிம் காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல போட்டாங்க. அமித்ஷா மிகவும் கோபமாகத்தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 2026 திமுக என்ற ஒரு எதிரணி வந்து அதற்கு பாஜக தலைமை ஏற்குமே ஆனால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சித்தான் அமையும். அது திமுகவினுடைய சகாப்தத்தை எதிர்கொள்ளும் என்பதுதான் பாஜக தலைமையினுடைய. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். தேர்தலுக்கு பிறகு முதல் நேர்காணல் சார் இது. இது வந்து இப்ப டெல்லியில என்ன மாதிரியான ஒரு சீரோஸ்ட் நிலை நிலவுது சார்? ஏன்னா எதிர்பார்த்த ரிசல்ட் வேற, ஏன்னா வந்தது அதுல இருந்து கொஞ்சம் குறைவு அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் நடந்துருச்சு, யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த துறை அப்படின்னு ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது, அது எல்லாத்துலயுமே சுமூகமாக முடிந்து விட்டது. ஆனா அடுத்து எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, மத்திய பாஜக தலைவர் யார்? அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காத ஒரு இது இருக்கு. சோ யார் யார் பேர்லாம் அதுல ப்ராபபிள்ஸ்ல இருக்கு சார்? உங்களுடைய பார்வை என்ன சார்? டெல்லி எப்படி இருக்கிறது நரேந்திர மோடி 3வது ஆட்சி வந்த பிறகு என்று கேட்டீர்கள். அதற்கு ஒரே ஒரு பதில் என்ன என்று கேட்டால், மோடி 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 என்ற ஒரு எதிர்குரல் தான் வந்து கொண்டிருக்கின்றன. அவருக்கு ஆதரவு பெருகொண்டு வருகிறது. 294 சீட்டுகளை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்திருக்கிறார். குறைந்தது ஒரு 15-20 சீட் தான் குறையும் அவங்களுக்கு 303க்கு. இருந்தாலும் வரக்கூடிய ஆட்சி என்பது நரேந்திர மோடியினுடைய 3வது ஆட்சி மிக மிக சிறப்பாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும். நரேந்திர மோடி இஸ் ஈக்குவல் டு PV நரசிம்மராவ் பிளஸ் டாக்டர் மன்மோகன் சிங் பிளஸ் அடல் பிஹாரி வாஜ்பாயுடைய மைனாரிட்டி அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு பார்த்தால் நரேந்திர மோடி மிக சிறப்பாக செயல்படுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நான் 40 ஆண்டுகள் 8-9 பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம். நரேந்திர மோடி என்பவர் தோல்வி காணாதவர், வெற்றியே கண்டு கொண்டிருப்பவர். நரேந்திர மோடியை ஆளுங்கட்சியிலிருந்து எடுத்து விட்டால் அவர் ஒரு பெரிய ஒரு புத்தி அதாவது ஒரு அசுரன் மாதிரி அவர் எதிர்கட்சியில் அமர்ந்திருந்தால் அந்த அரசாங்கம் 1 வருடத்திற்கு மேல ஓடாது, அப்படி பண்ணி விடுவார். அவர் ராகுல் காந்தி அல்ல. டக்கா டக் டக்கா டக் கட்டா கட் கட்டா கட் என்று சொல்வதற்கு அரசியலை நரேந்திர மோடி நன்காக புரிந்து கொண்டிருப்பவர். அவருடைய வாழ்க்கையை 15 ஆண்டுகள் RSS உடைய பின்னணி, 15 ஆண்டுகள் பாஜகவுடைய பொதுச் செயலாளராக இருந்தது, 13 ஆண்டுகள் முதலமைச்சர், 10 வருடம் பிரதம அமைச்சர். இது சாதாரண காரியங்கள் யாருக்கும் வராது. ஒன்று, தற்பொழுது தாங்கள் கேள்வி கேட்டீர்கள் பாஜகவுடைய அடுத்த தலைவர் யார் என்று. என்னை பொறுத்த மட்டும் தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பெண்மணி வரக்கூடும் என்பதுதான் பேசியங்கள் டெல்லியில். JP நட்டா நான் நன்கு அறிவேன். அவரிடம் இதை கேட்ட பொழுது அவர் சொல்லிவிட்டார், RSS தலைமையும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அமர்ந்து கொண்டு
பேசி முடிவெடுத்து வரக்கூடிய எந்த பெண்மணியா இருந்தாலும் திரௌபதி முர்மு போன்று RSS பின்னணியில் இருப்பவர் தான் வர முடியும். சாதாரணமான தொண்டர் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய இடத்திற்கு வந்துவிடும் என்றால் அந்த ஒரு கட்சி தான் குடும்பம் இல்லாத கட்சி என்று சொன்னார். வேற ஒன்றும். ஒரு தலித் பெண்மணி தென்னிந்தியாவில் யார் இருக்காங்கன்னு தெரியல. நரேந்திர மோடியினுடைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்னா என்ன கேட்டீங்கன்னா தடால்னு யாராவது ஒருத்தரை பிக்கப் பண்ணுவார். அவர் ஒன்றுமே இல்லை. ஜார்ஜ் கொரியன் என்பவர் கேரளாவில் பாஜகவினுடைய செயலாளராக இருக்கிறார், மாநில தலைவராக இருந்தார். அவர் பார்வையாளராக வந்து உட்கார்ந்தார். தடான் அவர் போய் மந்திரியாக்கி விட்டார் நரேந்திர மோடி. அவர் எங்கிருந்து ராஜ்யசபாவிலிருந்து வருவார்? அவர் வந்து ஒரு பிக்கப். அதே மாதிரி பிட்டு என்று பயன் சிங்கனுடைய பஞ்சாப் முதல்வர் சுட்டுக் கொல்லப்பட்டார், அவருடைய பேரன், அவர் மந்திரியாக்கி. மொத்தம் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் நரேந்திர மோடியிடம் அதிகம். வெயிட் அண்ட் வாட்ச். இப்ப பாருங்க, நிர்மலா சீதாராமனுக்கு எதிர்த்து பல குரல்கள் வந்திருந்தன. நிர்மலா சீதாராமன் கூடாது, அமித்ஷா கூடாது என்றெல்லாம் ஒரு ஹேஷியங்கள் காங்கிரஸ் வலைதளம் மூலமாகவும் திமுகவினுடைய வலைதள ஐடி செல் மூலமாகவும் பரப்பப்பட்ட வதந்தி பொய் செய்தி. அதை உண்மை அல்ல என்று நிரூபித்து காண்பித்தார் நரேந்திர மோடி. அமித்ஷாவை அதே இடத்தில் உட்கார வைத்து நிர்மலா சீதாராமன் அது ஜெய்சங்கர் அந்த CCS என்றதை அதே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த தொடர்ச்சியை விரும்பினவர் நரேந்திர மோடி. சோ இந்த பின்னணியில் பார்த்தால் பாஜகவிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையே இருப்பது ஒரு பாஜகவுடைய தலைவர். நரேந்திர மோடிக்கு இஷ்டப்பட்டவரை தான் தலைவர் ஆக்குவார்கள் என்று என்னிடம் பல உயர் தலைவர்கள் சொன்னார்கள். கூடிய விரைவில் அது நடந்துவிடும். சோ ஒரு பெண் தான் வந்து தலைமை பதவிக்கு வரப்போறார். ஆமா, கரெக்ட். அப்படிதான் ஒரு OBC பெண், தலித் பெண், அந்த மாதிரிதான் அவர் பார்ப்பார். எப்பவுமே ஒரு சோசியல் இன்ஜினியரிங்ல நரேந்திர ஒன்னே ஒண்ணு வச்சுங்க வினோத், நரேந்திர மோடி என்பது திராவிட மாடல் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ண மாட்டார். சமூக நீதியை கண்டிப்பாக அமல் செய்தவர் நரேந்திர மோடி. என்னை பல உதாரணங்கள் இருக்கும். அந்த ரீதியில் பார்த்தால் பாஜகவுடைய அடுத்த தலைவர் கூட, தலைவி அல்லது தலைவர் கூட ஒரு மாபெரும் பெண்மணியாகத்தான் இருக்கும். அது OBC சம்பந்தப்பட்டு இருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் வினோத். ஓகே சார், நீங்க வந்து ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக டெல்லியில இருந்து அங்க இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பதிவு நூற்றாண்டு, 1/4 நூற்றாண்டு இல்ல, அரை நூற்றாண்டு, 47 வருஷம், கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு வந்து நெருங்கிடுச்சு. அது இல்ல என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நிறைய விமர்சகர்கள் அவங்க எல்லாமே வந்து நிதிஷ் அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு இருவர் பத்தின அந்த சந்தேகத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து கிளப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அது நீங்களும் பரவலாக பார்த்திருப்பீங்க. உங்களுடைய கண்ணோட்டத்துல இவங்க 2 பேர் வந்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் தலைவர்கள், குறிப்பா இவங்களால வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு ஆபத்து வரும் அந்த மாதிரியான நிலை வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்ல இல்லையா? வாய்ப்பு இல்லை. தாங்கள் விவரமாக கேட்டீர்களே ஆனால் பதில் சொல்வேன். ஒரு வரி பதில் என்பது நரேந்திர மோடி ஆட்சி நிரந்தர ஆட்சி. நிதிஷ்குமாரும் சரி, நரேந்திர மோடிக்கு அன்பானவர், பண்பானவர். நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடுவும் சரி, நரேந்திர மோடியும் சரி. அத 3 எண்கள், என் நரேந்திர மோடி, என் நிதிஷ்குமார், என் நாயுடு. இந்த 3 எண் ஒரு மாபெரும் புரட்சியை இந்திய அரசியலில் செய்ய இருக்கிறார்கள். இந்த மூவருக்கும் ஒரு காமன் எதிரியை கேட்டால் ராகுல் காந்தி. அந்த ராகுல் காந்தி எதிர் தலைவராக பார்த்தால் இந்த மூவருக்கும் காரணம் என்னன்னாங்க, அக்டோபரில் 2023ஆம் வருடம் இந்தி கூட்டணி அமைப்பதற்காக ஒரு மாபெரும் கூட்டத்தை ராகுல் காந்தி சொன்னதன் பெயர் நிதிஷ்குமார் பாட்னாவில் ஆர்கனைஸ் பண்ணார், அமைப்பு செய்தார். அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட பாட்னாவிற்கு சென்றார். ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள் அதே நிதிஷ்குமார் நரேந்திர மோடி பக்கம் வந்து உட்கார்ந்துட்டாரு. காரணம், அவருக்கு எனிமி நம்பர் 1 இஸ் ராகுல் காந்தி பாட்னாவில். காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு அவர் அரசியல் செய்ய பார்த்தார், ஜேடியுவை உடைக்க பார்த்தார் ராகுல் காந்தி என்ற ஒரு கேளிக்கை மன்னரை நிதிஷ்குமாரும் சரி, நரேந்திர மோடியும் சரி, நாயுடுவும் சரி எதிர்க்கிறார்கள். நாயுடுவை பாருங்க, ஜெகன் ரெட்டியினுடைய சிஸ்டர், அந்த அம்மாவை வச்சுட்டு ஷர்மிளா, அந்த ஷர்மிளா ரெட்டியை வச்சுட்டு அரசியல் பண்ண பார்த்தாங்க. 95% வெற்றி பெற்றிருக்காங்க ஆந்திராவில். அது யாருமே திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொண்டதா இல்லையா தெரியவில்லை.
திராவிட முன்னேற்ற கழக ஊழியர்கள் கண்டிப்பாக ஆதன் தொலைக்காட்சி மூலமாக புரிதல் கொண்டு வருவதற்காகத்தான் நான் இதை விளக்கி பேசுகிறேன். ஆந்திராவில் அந்த புரட்சி என்பது காங்கிரசிற்கு எதிராக கொடுக்கப்பட்ட வாக்கு. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் என்ற சொல்லி என்டி ராமாராவ் காலத்தில் இருந்தே கொண்டு வந்தார்கள். எதிர்வினையில் இருந்தது. நான் 30-40 வருஷமா சொல்லிட்டு வரேன். அந்த ரீதியில் பார்த்தால் நரேந்திர மோடி, நாயுடு, நிதிஷ்குமார் மூவருமே இணக்கமாகத்தான் இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஒன்றே ஒன்று, இதில் யாருமே செல்வ பெருந்தகை இல்லை. மு.க. ஸ்டாலினை மிரட்டுவதற்கு தாங்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், காமராஜ் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நரேந்திர மோடிக்கு இணையாக நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு இருக்க மாட்டார்கள் என்பதுதான் கணிப்பு. ஏன்னா அவர் இங்கேயாவது ஒரு செல்வ பெருந்தகை கிடையாது திமுக மிரட்டுறதுக்கு. அவங்க எல்லாம் அந்த மண்புழு, மழை காலத்தில் மண்புழு வந்து இப்படி 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 வரும் அந்த செடி கீழே ஒரு குருவி. ஆனா அந்த மண்புழு சொல்லுமா நான் நாகப்பாம்பு என்று. அதுதான் தமிழக செல்வ பெருந்தகையும் காங்கிரஸும் இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க திமுக போய் மிரட்டுறாங்களே. திமுக எங்க இருக்குங்க? இமயமலைக்கும் இடுக்கும் இருக்கும் ஒரு அளவு விரோத, அதாவது உயரம் இருக்கிறது. திமுக என்பது மாபெரும் கட்சி. காங்கிரஸ் அவர் பண்றாரு, கிள்ளி எறிஞ்சிட்டு போடுவாங்க. சார், இப்ப இந்த தமிழகம் போக்கஸா வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், இப்போ குறிப்பா வந்து கனிமொழி அவர்களை வந்து ஒருங்கிணைந்த 2 நாடாளுமன்றத்துக்குமே வந்து தலைவராக நியமிச்சிருக்குது திமுக தலைமை. இதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா இப்பவும் கூட லோக்சபாவோட தலைவராக திமுகவுடைய கட்சி தலைவராக வந்து டிஆர் பாலு தொடர்கிறார். இருந்தாலும் கூட கனிமொழிக்கு இது ஒரு எலிவேஷன் மாதிரி பார்க்கலாமா, இல்ல இதுல வேற எதுவும் விஷயங்கள் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்த ஒரு ஒரு நற்செய்தி என்ன என்று கேட்டால், தனது மகனை பதவி உயர்வு செய்வதற்காக தனது தங்கையை பதவி உயர்வு செய்து தன் மகனுக்கும் செய்ய வேண்டும் என்று ஒரு ஈடுதலை கண்டுபிடித்து விட்டார், ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டார். திமுகவினுடைய தலைவர் 2026 பற்றி கவலைப்படுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், அவருடைய பேச்சுக்கள் திமுக எம்பிக்கள் 21 பேரிடம் லோக்சபாவில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 22 பேரிடம் பேசும்பொழுது பொதுமக்கள் தங்களை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். பாஜகவை வளர விடாதீர்கள், தங்களுடைய சேவை என்பது இருக்க வேண்டும் என்று. இந்த 25 எம்பிங்க போன வாட்டி 40க்கு 40 வந்தது, இந்த வாட்டி 40க்கு 40 வந்துருச்சு. இந்த 15 வருடங்களில் திமுக எம்பிக்கள் செய்த சாதனை என்ன? ஒன்றுமே இல்லை. அதை மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார். திமுக எம்பிக்கள் டெல்லி வருகிறார்கள், விமான நிலையத்தில் இருந்து டெல்லி பாராளுமன்றத்துக்கு வந்து ஏதாவது கோஷம் போட்டு போயிடுவாங்க. திமுக ஆதரவுக்கான நீட் ஒழிக, அமித்ஷா ஒழிக, நரேந்திர மோடி ஒழிக, சனாதனம் ஒழிக, இத்தோட 4க்கு தான் மேல் தெரியாது அவங்களுக்கு. ஆனாலும் முறை டிஆர் பாலு அவர்கள் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருப்பதனால், கனிமொழிக்கு பதவி உயர்வு கொடுத்திருப்பதனால் திமுக எம்பிக்களிடையே முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலினுடைய எம்பிக்களிடையே ஒரு மனக்கசப்பு இருக்கத்தான் செய்கிறது. வினோத், பூகம்பம் எப்படி வெடிக்கும் என்றால் 2026 திமுக வெற்றி பெற்றால் பூகம்பம் வெடிக்காது, தோல்வியுற்றால் பூகம்பம் வெடிக்கும். அதையும் தவிர காங்கிரசிற்கு ஜாகிரதை கொண்டிருந்ததை நிறுத்த வேண்டும் என்று திமுக எம்பிக்கள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பொது பிரச்சனைகளை எல்லாம் தாங்கள் பொது மக்களுக்கு, தமிழக 8 கோடி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதைத்தான் மு.க. ஸ்டாலின் தன் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார். சோ அதை வைத்து பார்த்தால் எங்கு எப்பொழுது வரும் என்று தெரியவில்லை. ஒரே ஒரு விஷயம், கனிமொழியினுடைய பதவி உயர்வு என்பது திமுகவில் இருக்கக்கூடிய அசல் புசல்களை உரைகளை எல்லாம் வெளிக்காண்பிக்கிறது. கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் நன்றாக பழக்கம் வைத்திருப்பவர் கனிமொழி. இருப்பினும் பாஜகவிடம் நல்ல தொடர்பும் இருக்கிறது. ஆக மொத்தம் அரசியல் ரீதியாக பார்த்தால் தமிழகத்திற்கு வர வேண்டிய அனைத்து திட்டங்களும் சரி, பயணங்களும் சரி, பொதுமக்களுக்கு வேண்டிய 8 கோடி தமிழ் மக்களுக்கு என்ன நன்மை செய்ய போகிறது இந்த 40 எம்பிக்கள் என்பது தெரியவில்லை. இந்த 10 வருஷத்தை ஒன்றுமே செய்யலைங்க. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அகில உலக விமானங்கள் தரையிறங்க முடியாத நிலைமையில் இருக்கிறது. அதற்கு ஒரு 2000 கோடி ரூபாய் தேவை. ஏரோ பிரிட்ஜ் கட்டிட்டாங்கன்னா அமெரிக்காவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து, பிரான்சிலிருந்து, ஸ்பெயினிலிருந்து விமானங்கள் வரக்கூடும். ஆனால் அண்டை மாநிலமான பெங்களூருக்கு வருகிறது, டெல்லிக்கு இருந்து பம்பைக்கு வருகிறது, சென்னைக்கே வரல. அதை திமுக எம்பிக்கள்
கடந்த நாடாளுமன்றத்தில் எதிரொலித்திருந்தார்களே ஆனால் பிரதமர் கண்டிப்பாக உதவி செய்திருப்பார். 4 ஏரோ பிரிட்ஜ் வேணுங்க, வைட் கிராட் ஏர்கிராஃப்ட், 400 பயணிகளை ஏற்றுக் கொண்டு வரக்கூடிய வைட் ஏர்கிராஃப்ட், வைட் விங் ஏர்கிராஃப்ட் 380 370 இதெல்லாம் அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குதுங்க. அந்த மீனவகத்தை இறங்கணுங்க. அதெல்லாம் இறங்க வரத்துக்கு பர்மிஷன் வாங்காத தமிழகத்திற்கு துரோகம் செய்தது இந்த திமுக எம்பிக்கள் 2014 19 வரை 19 வரை. அதை மு.க. ஸ்டாலின் நன்றாக புரிந்து கொண்டு அதற்காகத்தான் அந்த 21 எம்பிக்களை காது நன்னா பிடிச்சு விட்டுட்டார். தமிழகத்தை நிலை வரும் சொல்லாங்க. பரந்தூர் விமானத்துக்கு 28 வருஷம் ஆகும் வினோத். ஆனால் இன்டர்நேஷனல் டிராபிக் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து வருகிற விமானம் தடை இறங்கியது சென்னையில். ஆனால் எந்த அமெரிக்காவிலிருந்தோ ஆஸ்திரேலியாவிலிருந்தோ அயல் நாடுகள் பெங்களூர்ல இறங்குறாங்க. எதுக்காக? அந்த ஏர்போர்ட்ல உங்க விசாலமான ஒரு ஏரோ பிரிட்ஜ் இருக்குங்க. 3 ஏரோ பிரிட்ஜ் இருக்கக்கூடியதுதான் ஒரு அந்த விமானம். அதுக்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அதையெல்லாம் அமர்ந்து தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனாவிற்கு ஒரு வேண்டுகோள். இதையெல்லாம் ஆதன் தொலைக்காட்சி மூலமாக மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள். இதையெல்லாம் தமிழகத்துக்கு நன்மை பிறப்பித்தால் 2026 தமிழகத்திற்கு மீண்டும் திமுக வரும். இல்லை என்றால் இதுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அமைச்சராக கூடும்னு தொடர்ச்சியாக செய்திகள் வந்தது. ஆனா அது மீண்டும் ஆஸ் பர் ஸ்டேட்டஸ் கோ அது அப்படியே தொடர்கிறது. முருகன் அவர்கள் தான் அமைச்சராக தொடர்கிறார் பாக்குறோம். அண்ணாமலை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டு மறுக்கப்பட்டதா இல்ல தரப்படவே இல்லையா? என்ன விஷயம் சார்? அது ஒரு சிதம்பர ரகசியமாகத்தான் இருக்கிறது. அண்ணாமலை அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தார்களோ இல்லையோ, பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணாமலையை நன்றாக பாராட்டினார் என்பதுதான் யதார்த்தம். உள்கட்சி சண்டை இருக்கிறது, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போர்க்கொடி உயர்த்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் வரக்கூடிய நாட்களில் தெளிவாக வரும். 2026 நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் இருக்கும். தமிழகத்தில் பாஜக குறைந்தது 52 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது. அதை 75 ஆக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவுடைய திட்டம். 75 எம்எல்ஏக்களை பிடித்தால் அட்லீஸ்ட் 45-50 வரும் என்று எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான அதிரடி திட்டம் தயார். 2026 தமிழகத்தில் பாஜக எப்படி அணுகுமுறை செய்கிறது என்றால் திமுகவிற்கு எதிராக இருக்கும். திமுக அரசு ஊழல்களையும் மது அதாவது போதைப் பொருள்கள், மணல் கொள்ளை போன்றவர்கள் எல்லாம் பெரிதுபடுத்துவார்கள். என்ஐஏனுடைய மத மாற்றம், உக்கிரவாதிகளுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வளர்ந்து விட்டது எல்லாம் குறிவைத்து அடிப்பார். மீண்டும் ஒரு முறை அமித்ஷா உள்துறை அமைச்சரானது மாபெரும் சோதனை காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. அதையும் தவிர மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எதிர்வினை பிரச்சாரம் செய்யாதீர்கள் என்பதுதான். ஏன் என்று கேட்டால் 2024 யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திமுக நிர்ணயிக்கும் என்று சொன்னார். பலத்த வாழ்த்துக்கள். அப்படி அவர் சொன்னது நரேந்திர மோடியை ஒரு வெதர் பேர்ட் என்றால், பறந்து வரக்கூடிய பறவை என்றால், அண்டமாநிலத்தில்தான். இப்படி சொன்ன நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராகி விட்டாரே, அது திமுகவிற்கு ஒரு சோதனை காலமாகத்தானே மாறும். 2019 ராகுல் காந்தி முன்னிறுத்தினாரே திமுக, ஆனாரா அவர் பிரைம் மினிஸ்டர்? 2024 ஆகவில்லை. ஆக மொத்தம் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலத்தை வைத்துக் கொண்டு அரசியலை செய்யாதீர்கள் என்று தான் சில திமுக எம்பிக்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு அறிவுரை வழங்க, இனி தமிழகத்தை நாம் கான்சென்ட்ரேட் செய்வோம் என்பதுதான் திமுக எம்பிக்களிடையே வந்திருக்கக்கூடிய புது சூழ்நிலை என்று நான் கருதுகிறேன். காரணம், எதுவா இருந்தாலும் பார்லிமெண்ட்டை பிளாக் பண்றாங்க வினோத். அதுல திமுக கொடி பிடிக்கிறாங்க. அது தமிழக பிரச்சனையா? அகில உலக பிரச்சனை. அதானின்னா இவங்க திமுக விலகிட்டாங்க போன வாட்டி. அது தெரியுமா உங்களுக்கு? ஆக மொத்தம் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் ஒரு பிளவு வருவதாக நான் கருதவில்லை. தமிழகத்தினுடைய முக்கியத்துவம் காண வேண்டும் என்பதுதான் மு.க. ஸ்டாலினுடைய அழுத்தம். அது ஒரு வேளை செல்வ பெருந்தகை சொல்லுவதன் மூலமாக அதிமுகவுடன் காங்கிரஸ் 2024 போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்த நிலை வினோத்.
இதுல திமுக தலைவர்கள்ல சில பேர் பேசும்போது உள்ளுக்குள்ள பேசிக்கும் போது பாஜக கூட்டணியில கூட நம்ம இருந்திருக்கலாம், அந்த கூட்டணியை ஆதரித்திருக்கலாம், ஆதரிச்சுன்னா நமக்கு வந்து அமைச்சரவையில ஒரு முக்கியமான பொறுப்புகள் தரப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது. அது வந்து உண்மையா? அதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருந்துச்சா? இருக்கவே கிடையவே கிடையாதுங்க வினோத். ஏனென்றால் நரேந்திர மோடியை ஏக்க வச்சனத்தில் நீந்தியது திமுக. நரேந்திர மோடியும் திமுகவை ஒரு அனல் பறக்கும் பிரச்சாரத்தின் பொழுது ட்ரக் மாஃபியா கழகம் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லி இருக்கிறார், தங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நினைக்கிறேன். சோ அப்பேற்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் மீண்டும் பாஜக, மீண்டும் என்ன என்டியை உருவாக்கியதே முரசொலி மாறன் அவர்கள் தான். தொடர்ந்து இருந்தால் இப்பொழுது வேலை மாறி இருக்கும். ஆனால் சிறுபான்மையர் வாக்கு வங்கிக்காக போய் திமுகவும் சரி அதிமுகவும் சரி வீழ்ச்சி கண்டார்கள். அதிமுக ஒழிந்ததற்கு காரணம் சிறுபான்மை வாக்கு வங்கி என்று தம்பிதுரையை சொல்லுகிறார் ஓப்பனாக. இருப்பினும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு திமுக பாஜக என்பது எந்த காலத்திலும் அணி வராதுங்க, எழுதி வச்சுங்க. ஈவன் சந்திரபாபு நாயுடு மூலமாக ஏர்போர்ட்டில் அது ஒரு சில ரகசியம் இருக்குது, அது ஒரு கிசு சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆதன் நேயர்களுக்கு நான் கேள்விப்பட்டது, தமிழக முதலமைச்சருக்கு போலீஸ் மூலமாக தமிழக காவல்துறை மூலமாக செய்தி சொல்லப்பட்டது, சந்திரபாபு நாயுடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அங்கன்னு ஏர்போர்ட் விஐபி லாஞ்ச்ல. அந்த ஆந்திரா போலீஸ் தலைவர்கள் தமிழக போலீஸ் தலைவர்களுக்கு வாக்கி டாக்கியில சொல்லிட்டாங்க மொபைல் போன்ல. அது செய்தி சொல்லப்பட்ட பிறகு இந்த பாருங்க ஒரு வினோதம், எப்படி காங்கிரசிடமிருந்து ஒரு தூது உழைப்பதற்காக நிதிஷ்குமாருடன் அதே விமானத்தில் தேஜஸ்வி யாதவ் பறந்தார் 3ஆம் தேதி 4ஆம் தேதி காலை. இங்க ஏர்போர்ட்ல எதேச்சையாக சந்தித்துக் கொண்டார்கள் என்ற சூழ்நிலை உருவாக்கினார்களே தவிர அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு 10-15 நிமிடம் மரியாதை நிமித்தமாக பேசினாலும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திவிட்டு திமுக எம்பிக்களிடம் மு.க. ஸ்டாலின் பேசும்பொழுது அதை ஓப்பனாவே சொல்லியிருக்கார். பத்திரிகைகளிலும் வெளியிட்டிருக்கிறது. சந்திரபாபு நாயுடு மூலமாக தென்னிந்தியாவிற்கு அதிக பங்கு வேண்டும், தமிழகத்திற்கு வேண்டும் என்று, நீட்டு ஒழிப்பதற்காக சந்திரபாபு நாயுடு உதவி செய்ய வேண்டும் என்று. இதிலிருந்து என்ன புரிகிறது? திமுகவில் அழுத்தம் தாங்கள் கூறியதும் அதில் மு.க. ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு சந்தித்ததன் மூலமாக அது நிகராக வருது, அது உண்மையாக தெரிகிறது. இருப்பினும் பாஜக தலைமை ஒருபொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சார், இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம். இதை வந்து எப்படி டெல்லி பார்க்கிறது? குறிப்பாக வந்து வேலுமணி அவர்கள் வந்து ஓப்பனாவே சொன்னாரு, கிட்டத்தட்ட பாஜக சீட் இருந்துச்சா, பாஜகவுடைய கூட்டணி இருந்திருந்தா நாங்க 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம் அப்படின்ட்டு வந்து அவரும் சொன்னார் அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதை எப்படி அதிமுக பொறுத்தவரை அவங்களுடைய அணுகுமுறை என்ன? வருகிற தேர்தலில் அந்த அணுகுமுறையில் எதுவும் மாற்றம் ஏற்பட்டு கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை நோக்கி அது நகர ஏதேனும் வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? ஜூன் மாதம் 20 தேதி வாக்கில் தமிழகத்தில் அதிமுகவுடைய செயற்குழு கூட இருப்பதாக இன்று காலை நான் ஒரு SMS வந்ததுங்க, ஒரு ஏடிஎம்கே லீடர் மூலமாக. அதில் அனைத்து பிரச்சனையும் விவாதிக்கப்படும். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஈஸியாக பணிந்து கொடுக்க மாட்டார். நாங்கள் சீட்டு போனாலும் பரவாயில்ல, திமுக வந்துடும்ன்ற எண்ணத்தில் அவர் மாறிவிட்டார். இருப்பினும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாம் நம்ம நரேந்திர மோடி பக்கத்தில் இருப்பதனால் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை மு.க. ஸ்டாலினை ஆதரிக்காமல் ஆதரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதிமுக எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது மிக மிக ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி கரைந்து போகுமோ என்ற ஒரு அச்சம் கூட வர ஆரம்பித்து விட்டது பாஜக தலைமையிற்கு. அமித்ஷா மிகவும் கோபமாகத்தான் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி மீது. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். 2026 அந்த கூட்டணி பாஜகவுடன் வராது என்பதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய யதார்த்தம். இருப்பினும் நான் ஒரு சப் கிளாஸ் டைட்டில் போட்டுக்கிறேன். திமுக என்ற ஒரு எதிரணி வந்து அதற்கு பாஜக தலைமை ஏற்குமே ஆனால் தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சித்தான் அமையும். அது திமுகவினுடைய சகாப்தத்தை எதிர்கொள்ளும் என்பதுதான் பாஜக தலைமையினுடைய கருத்து. அதை நான் வினோத் மூலமாக ஆதன் நேயர்களுக்கு சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திமுக ஊழியர்களும் புரிந்து கொள்ளணும் வினோத்.
இப்போ திமுக தலைவர்கள் புரிஞ்சுனாங்களே தவிர திமுகவும் புரிஞ்சு கொள்ளணும். இப்ப பாஜக வளர்ந்து விட்டுதா இல்லையா தமிழ்நாட்டுல? என் மண் என் மக்கள் யாத்திரை இருக்கிறது தவிர பொதுவாக பொதுமக்கள் நரேந்திர மோடி மீது அன்பு காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவுதான் நீங்க அடிப்பீங்க, போட்டுங்க நரேந்திர மோடி ஒழிக ஒழிக ஒழின்னு எவ்வளவு நாள் நீங்க சொல்லுவீங்க? திராவிடம் மங்குகிறது என்பதை காண்பித்து விட்டது 2024 லோக்சபா தேர்தலுடைய ஒரு வடிவு. சார், இப்ப இதுல மிக முக்கியமாக தமிழக பாஜக தலைவருடைய அந்த நிலைப்பாடு, அந்த விஷயத்தை எப்படி பார்க்கும்போது உட்கட்சியும் நிறைய பிரச்சனை இப்போ தொடங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இதை அகில இந்திய அளவில் பார்த்தால் மேற்கு வங்காளத்தில் பாஜகவில் குழப்பம், உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவில் குழப்பம், மகாராஷ்டிராவில் பாஜகவில் குழப்பம். அது அகில ரீதியிலிருந்து பார்த்தா தமிழகத்திலும் குழப்பம் வந்து விட்டது. அண்ணாமலைக்கு எதிர்த்து ஒரு குரல் வர ஆரம்பித்து விட்டது என்பது ஒரு புதிதாக இருந்தாலும் அதை எப்படி மத்திய பாஜக அணுகி போக இருக்கிறது என்பதை வெயிட் அண்ட் வாட்ச் என்று தான் சொல்ல முடியும். புது பாஜக தலைவர் வந்தவுடன் புது அணுகுமுறை தமிழகத்தில் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை வினோத். புதுசா வரக்கூடிய பாஜக தலைவருக்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் 4-5. யாரு XYZ பிஜேபி பிரசிடென்ட் ஆனா கூட அது பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய பொசிஷன் கட்சிக்குள்ள. சாதாரணமாக விளக்க வேண்டும் என்றால் RSS தலைமையினுடைய அனுமதி தேவை. அந்த அம்மாவோ அப்பா ஐயாவோ RSS சேவக்காக இருந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக மகாராஷ்டிராவை மீண்டும் பாஜக பக்கம் கொண்டு வர வேண்டும். இந்துத்துவாவுடைய வேறது மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இந்த 4 ஸ்டேட் தாங்க இம்பார்ட்டன்ட் பாஜகவை பொறுத்த மட்டும். மகாராஷ்டிராவில் மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும். அதையும் தவிர கட்சி அணுகுமுறைகள் நூதனமாக அனுராக் தாக்கூர் என்பவரை மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த அனுராக் தாக்கூரை பாஜக தலைவராக்கலாம் என்ற ஒரு யோஜனை கூட இருக்கிறது. ஆனால் அவர் RSS சம்பந்தப்பட்டவர் அல்ல. தென்னிந்தியாவிலிருந்து வர வேண்டும் என்றால் ஆட்கள் கிடைக்கவில்லை. வெங்கைய நாயுடுக்கு அப்புறம் ஒன்னொன்னு பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள நரேந்திர மோடி அவர்கள் அயல்நாடு செல்ல இருக்கிறார். 14ஆம் தேதி நாளை மறுநாள் காலை அவர் திரும்பி வந்தவுடன் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு ஓட்டுவார்கள். நரேந்திர மோடிக்கும் பாஜக தலைமைக்கும் இருக்கக்கூடிய 3-4 முக்கிய பிரச்சனைகள் அடுத்த பட்ஜெட் வந்தாகணுங்க, லோக்சபா ஸ்பீக்கர் வந்தாகணுங்க. இதையெல்லாம் முடித்த பிறகுதான் பாஜக தலைவர் தமிழ்நாட்டை பற்றி கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க என்பது என்னுடைய கருத்து. வினோத் சார், இப்போ இந்த RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் நேற்று ஒரு கருத்தை முக்கியமா சொல்லியிருக்கிறார். மணிப்பூரை பத்தி ஆமா, அதுவும் சொல்லியிருக்காரு. The same government is back on power, NDA. It's right that lot of positive things happened last 10 years, but doesn't mean that we are free of challenges now அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இதை விமர்சனமா எடுத்துக்கணுமா, இல்ல நீங்க 10 வருஷம் நல்லதை செய்திருந்தாலும் கூட எல்லாமே சரியாயிடுச்சு, சேலஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. RSS பாஜக மீது கடுமையாக கோபத்தில் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால் அந்த முஸ்லிம் பற்றி இந்த பிரதமர் பேசியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. தேர்தல் சமயத்தில் முஸ்லிம் காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல போட்டாங்க. நரேந்திர மோடி கலந்து ஆலோசிக்காமல் அதை செய்து விட்டார் என்று RSS தலைவர்கள் கூறினாலும் ஏன் காங்கிரஸ் முஸ்லீமுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அதைத்தான் நரேந்திர மோடி சொன்னார். சப்போஸ் அந்த இஷ்யூ கொடுக்காது இருந்தான்னு வச்சுங்க, இந்த 243 கூட வந்திருக்காது. அப்கி பார் 400 கி பார் சொன்னது மூலமாக ஒரு உற்சாகத்தை உருவாக்கி வச்சு விட்டார் பொது வழங்கு தலைகளிலும் சரி, எக்ஸிட் போல் எல்லாத்திலுமே. ஆனால் அந்த அப்கி பார் 400 கி பார் என்பது பொதுமக்களுடைய ஒரு உற்சாகம் இருந்தாலும் கட்சியிடமிருந்து உற்சாகம் இல்லாமல் போய்விட்டது. அதற்கு உத்தரப்பிரதேசம் சாட்சி. அதைத்தான் மோகன் பாகவத் பிரதிபலிக்கிறார். இருப்பினும் மோகன் பாகவத்துடைய பேச்சு என்பது நரேந்திர மோடிக்கு ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன். வினோத் சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, குறிப்பா 2 கேள்வியோட முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஒண்ணு இப்போ தமிழகத்துல இருந்து மத்திய அமைச்சரவையில மீண்டும் எல் முருகன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதுல வருகிற நாட்கள்ல வருகிற காலங்கள்ல எதுவும் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? வேற யாருக்கான அந்த அமைச்சர் பதவி தரப்பட வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக பாஜக தலைவர் அந்த பதவியும் மாற்றப்படலாம் அப்படின்ட்டு பரவலாக ஒரு பேச்சும் நிலவுது. அதை ஒட்டி நிறைய சலசலப்புகளும் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல 2 விஷயத்துல உங்களுடைய பார்வை. அனைத்தும் புது பாஜகவுடைய தலைவருடைய தேர்வை பொறுத்திருக்கிறது.
அந்த அம்மையாராக இருந்தாலும் சரி, ஐயாவாக இருந்தாலும் சரி, அவருடைய அணுகுமுறை பிரதமரை கலந்து ஆலோசித்த பிறகுதான் செய்வார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், புது தலைவர் வந்தால் புது ரத்தங்கள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கும். ஆனாலும் அண்ணாமலை ஒதுக்க மாட்டார்கள் மத்திய பாஜகவினர். அண்ணாமலைக்கு எதிர்த்து வரக்கூடிய புகார்களையும் பாஜக கருத்தில் எடுத்துக் கொள்வார்கள். காரணம், அனைத்து இந்தியாக்களிலும் பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சலசலப்பை ஒருங்கிணைத்து ஒரு காமன் அப்ரோச் பண்ணுவதைத்தான் புது பாஜக தலைவர் விரும்புவார். இரண்டாவதாக, தமிழகத்திலிருந்து மேலும் யாருக்கும் 3 பதவி கொடுத்தாச்சு, 4வது பதவி கொடுக்க மாட்டாங்க தான் என்னுடைய கருத்து. ஏன்னா 40க்கு 40 நாளே நமதே நின்று சொல்லிட்டாரு மு.க. ஸ்டாலின். அன்லஸ் மு.க. ஸ்டாலின் ஏதோ காம்ப்ரமைஸ்ல நீட்டு ஒழிச்சிட்டாங்கன்னா அதுக்கு உறவுக்கு காய கொடுப்போம், ஒரு உரிமைக்கு குரல் கொடுப்போம் உள்ள வந்துட்டான்னு வச்சுங்க, அப்போ திமுக மந்திரிகளுக்கு சான்சஸ் இருக்குமே என்று நான் நினைக்கிறேன். அது 2026க்கு அப்புறம் தான் இருக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்தே.